கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 145 சங்கீதம் 19 வசனம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களே ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களே ரட்சிக்கிறார் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய விருப்பத்தின்படி அவர் செய்கிறவராய் இருக்கிறார். யாரெல்லாம் அவருக்கு பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற ஜெபத்திற்கு பதில் வேண்டுமா? நம்முடைய விருப்பம் நிறைவேற வேண்டுமா? நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை வெறுத்து வாழும்போது, நன்மை செய்யும் போது நம்முடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் வாழ்கிறோமா? அவருக்கு பயந்து வாழும்போது நம்முடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமோ, ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ, பிரச்சனை நேரங்களிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமோ, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அவர் காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார், நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை மீட்டெடுக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு, தெய்வ பயத்தோடு அவரை நாம் தேடுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 2 நாளாகமம் 19 அதிகாரம் 7 வசனத்திலே, ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது, எச்சரிக்கையா இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சியனமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்ற நாங்கள் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது, எச்சரிக்கையா இருந்து காரியத்தை நடத்துங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை குறித்ததான ஒரு பயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நம்முடைய தேவனிடத்திலே அநியாயம் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது. தேவன் நீதிபரர், நீதியின் மேல் பிரியப்படுகிறவர். அவரிடத்திலே அநியாயமான காரியங்கள் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்கள், அநியாயமான காரியங்கள் செய்கிறார்கள். நியாயமாய் வாழாமல் துணிகரமாக அநியாயமான காரியங்களை செய்து தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். பரிதானம் வாங்குவது, லஞ்சம் வாங்குவது, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்ததான ஒரு பயம் இல்லை. வேதம் சொல்கிறது, எச்சரிக்கையா இருந்து காரியத்தை நடத்துங்கள் என்று. அனுதின வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்ததான ஒரு பயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி வாழ்கிறோம்? பரிதானம் வாங்குகிறோமா? அல்லது அநியாயமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? கர்த்தரை குறித்ததான ஒரு பயத்தோடு நாம் வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நம் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழும்போது மாத்திரமே அவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற காரியங்கள், நாம் நினைக்கிற காரியங்கள் ஏன் தடைபடுகிறது? கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறோமா? ஒவ்வொரு நாளும் தீமையான காரியங்களை வெறுத்து இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியத்திலே வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விருப்பம் நிறைவேற தேவனை குறித்த ஒரு பயத்தோடு வாழ்வோம். கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற உள் உணர்வோடு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து சீர்திருத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. மனிதனோ முகத்தை பார்ப்பான், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர், நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய விருப்பத்தை நாம் செய்யும் போது அவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். நாம் எப்பொழுதெல்லாம் அவரை கூப்பிடுகிறோமோ, ஜெபத்திலே கர்த்தரை நோக்கி தேடுகிறோமோ, கூப்பிடுகிறோமோ, அதுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார். ஆபத்தான காரியங்களிலிருந்து நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களை காப்பாற்றுவார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம். தெய்வ பயத்தோடு கர்த்தரை தேடுவோம். அவருடைய வார்த்தைகளை வாசிப்போம், தியானிப்போம். ஆலயத்தில் போய் கர்த்தரை தேடுவோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. பிரயாணங்களிலே போகும்போது வரும்போது எங்களை பாதுகாத்தீரே, நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, மருத்துவர்கள் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, கர்த்ததாமே அவர்களை சுகப்படுத்துவீராக. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். உடைய நன்மையினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ, எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக. குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தடைகளை எல்லாம் நீக்கி போடுவீராக. கர்த்தர் தாமே அற்புதமாய் அதிசயமாய் வழி நடத்துங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு பேசுங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்க, வெளிப்படுத்துங்க. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க கிருபதாங்க. சத்துரு கொண்டு இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், மரண பயங்களுக்கும், இருளின் அதிகாரங்களுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டையுமாய் இருக்கிறீர். உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்னது போல ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் உமக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக, தேவைகளுக்காக காத்திருக்கிறார்களோ, எல்லாவற்றிலும் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்கப்பா. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எல்லா துதி, கன, மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.